Hi friends, 30 days crochet challenge இன்னைக்கு day 13. Day 13ல என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். Day 13ல நம்ம பார்க்க போறது treble crochet tall stitch control. So US terminologyல இத triple crochet அப்படினு சொல்லுவாங்க. UK terminologyல treble crochet அப்படினு சொல்லுவாங்க. height progression பார்த்தோம் அப்படினா single crochet விட half double crochet பெருசா இருக்கும். half double crochet விட double crochet ஹைட்டா இருக்கும். double crochet விட treble crochet ஹைட்டா இருக்கும். ஸோ இது height progression. இப்படி ஹைட் ஆகிட்டே போகும். ஸோ treble crochetல 2 yarn overs பண்ணுவோம். அதாவது half double crochetலையும் double crochetலையும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு yarn over பண்ணுவோம், இங்கே 2 பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டிச் அண்ட் டிபிக்கல் டர்னிங் செயின் அப்படின்னா என்னென்னா ஒரு ரோவும் டர்ன் பண்ணும்போது சிங்கிள் crochet ஒரு செயின், half double crochet 2 செயின், double crochet 3 செயின், treble crochet 4 செயின். ஸோ இதுபடி தான் பண்ணுவோம். வாங்க பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 13 செயின்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இதில் இப்போது 13 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் yarn over பண்ணிவிட்டு ஹூக்லேருந்து 5th செயினில் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி pull up a loop, yarn over. இப்போ 4 loops இருக்கணும் நம்மக்கிட்ட. 4 loops ஹூக்கில் இருக்குது அப்படின்னா yarn over, pull through first 2 loops. ஓகே, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட 3 loops இருக்கும் ஹூக்கில். again yarn over, pull through next 2 loops. இப்போ 2 loops இருக்கும். again yarn over, pull through last 2 loops. முடிஞ்சது. ஒரு treble crochet நம்ம போட்டுட்டோம். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி செகண்ட் ஒன் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 yarn over, 1 2 2 yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி pull up a loop. இப்போது 4 loops இருக்கணும் நம்ம ஹூக்கில். இப்போ again yarn over, pull through first 2 loops. again yarn over, pull through next 2 loops. again yarn over, pull through last 2 loops. பாருங்கள் 2 treble crochet போட்டாச்சு நம்ம. இப்போது இன்னொன்று போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 yarn over பண்ணிடணும். 1 2 பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி pull up a loop. So we have 4 loops in the hook. Okay, yarn over, pull through first 2 loops. 3 loops இருக்கு. yarn over, pull through next 2 loops. yarn over, pull through last 2 loops. முடிஞ்சது. இதுதான் treble crochet. இப்போ இந்த ரோ ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு டர்ன் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரோ. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ரோ போடுறதுக்கு இதில் 4 செயின்ஸ் ஆட் பண்ணிடணும். 1 2 3 4 செயின்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போது டர்ன் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் yarn over பண்ணணும். 1 2 yarn over பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி pull up a loop, yarn over, pull through first 2 loops, yarn over, pull through next 2 loops, yarn over, pull through last 2 loops. முடிஞ்சது. இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு தடவை போட்டுடலாம். 2 yarn overs பண்ணிடணும். yarn over, insert, pull up a loop. We have 4 loops. yarn over, pull through first 2 loops, yarn over, pull through next 2 loops, yarn over, pull through last 2 loops. ஸோ இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். 2 ரோஸ் போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன போட சொல்லியிருந்தது 2 ரோஸ் தான். ஸோ போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு நான் ஒரு
12 chains ஆட் பண்ணிடுறேன். 12 chains ஆட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக சிங்கிள் crochet போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி புல் அப் அ லூப், yarn over, pull through 2 loops. ஸோ சிங்கிள் crochet தான். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஹாஃப் டபுள் crochet போட போகிறோம். அதுக்கு 2 செயின் ஆட் பண்ணணும். 2 செயின் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை yarn over, insert, pull up a loop. We have 3 loops. இப்போ yarn over, pull through all 3 loops. இதுதான் half double crochet. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நம்ம half double crochet தான் போட போகிறோம். ஒரு ரோ முடிச்சிட்டேன் half double crochet போட்டு. ஸோ நெக்ஸ்ட் ரோவில் டபுள் crochet போட போகிறோம். அதனால் 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3. த்ரீ செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிட்டு yarn over, insert, pull up a loop. இப்போது 3 loops இருக்குது. yarn over, pull through first 2 loops, again yarn over, pull through last 2 loops. ஸோ இதுதான் டபுள் crochet. இப்போ இந்த ரோ ஃபுல்லாக டபுள் crochet போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக டபுள் crochet முடிஞ்சது. அடுத்த ரோவில் ட்ரிபிள் crochet போடுறதுக்கு 4 செயின்ஸ் ஆட் பண்ணணும், டர்னிங் செயின்ஸு. ஸோ 4 செயின்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 2 3 4 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிட்டு இப்போது 2 தடவை yarn over பண்ணணும். 1 2 yarn over பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி pull up a loop. 4 loops இருக்குது. yarn over, pull through first 2 loops, again yarn over, pull through next 2 loops, yarn over, pull through last 2 loops. So this is treble crochet. ஸோ இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு கொடுத்த செகண்ட் அசைன்மெண்ட்டு. இப்போ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா ஹைட் டிஃப்ரென்சஸ் தெரியும், சிங்கிள் crochetலேருந்து ட்ரிபிள் crochet வரைக்கும். ஸோ இப்படி பார்ப்போம். இப்படி பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு டபுள் சிங்கிள் crochet, ஹாஃப் டபுள் crochet, டபுள் crochet, ட்ரிபிள் crochet. ஸோ இதுதான் இன்றைக்கி எனக்கு கொடுத்த ரெண்டாவது அசைன்மெண்ட்டு. ஸோ இது ரெண்டையும் ஃபோட்டோ எடுத்து ChatGPT அப்லோட் பண்ணி ரிவ்யூ கேட்டுடலாம். ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ இதை அப்லோட் பண்ணி ரிவ்யூ கேட்டுடலாம். .5 ஸ்கோர் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரிபிள் crochet கரெக்டாக போட்டிருக்கேன். ஸ்டிச் ஹைட் ஓகே, டென்ஷன் ஓகே. எட்ஜஸ் மட்டும் டர்னிங் செயின்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கொஞ்சம் லூஸாக போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது ட்ரிபிள் crochetல நிறையா ஸ்பேசஸ் இருக்கும், டால் ஓப்பன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதான் ட்ரிபிள் crochet அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் ட்ரிபிள் crochet யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது போக எனக்கு ஒரு டெஸ்ட்டு மாதிரி ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன். how many yarn overs do you make before inserting the hook for a US treble crochet அப்படின்னு போட்டிருக்கு. 2 yarn over பண்ணுவோம். after finishing the hook and pulling up a loop, how many loops should be on your hook? 4 loops இருக்கும். how many times do you pull through 2 loops to complete a treble crochet அப்படின்னு போட்டிருக்கு. 3 loops, 3 times வந்து நம்ம pull பண்ணுவோம், which is taller treble crochet. ஸோ இதெல்லாம் நான் ஆன்சர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது. பர்ஃபெக்ட், ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டு. ஸோ நம்ம டே 14ல் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.